இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்ய போகிற சேனல், அதனால் நம்மளுடைய சப்போர்ட்டுகள் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலை உடற்பயிற்சி அப்படிங்கிற தலைப்பு. அதனால் காலை உடற்பயிற்சினா இது தினமும் வாழ்நாள் முழுக்க காலையில் நம்ம இந்த பயிற்சி பண்ணோம்னா ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இது தமிழருடைய ஒரு பாரம்பரிய ஒரு பயிற்சி தான் இது. இதை வந்து மார்னிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது வந்து சூரியன் இருக்க நேரத்தில் பண்ணணும், சூரியனுக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது, சூரியன் வந்து ரொம்ப நேரம் கழிச்சும் பண்ணக்கூடாது, இல்லை மாலை நேரங்களையும் பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் காலையில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் காலையில் பண்ணணும் அப்படிங்கிறது. காலையில் நம்ம எந்த அளவுக்கு சூரியனில் வந்து அந்த வெளிச்சம் படும்போது, இல்லை சூரியன் உதிக்கிற நேரத்தில் பண்ணுறோமோ, நம்ம தோலுக்கு கண்ணுக்கெல்லாம் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி ரத்த ஓட்டம், ரத்தம் சுரக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது. உடம்புல எல்லாம் இருக்க ஆர்கன்ஸ் எல்லா கிளாண்டிங்களையும் இதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். இதுக்காக சொல்கிறது. மற்றபடி இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மத விஷயங்களுமே இருக்காது. இது முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயந்தான். அதனால் விருப்பப்படுறவங்க எல்லாருமே செய்யலாம். குறைஞ்சது ஒரு 6-7 வயசுலேருந்தே பண்ணலாம். ஆனாலும் ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 60-70 வயசு 80 வயசு வரைக்கும் உள்ளவங்களும் பண்ணலாம். ஆனால் நல்ல நடவடையாக இருக்கணும். படுத்தபடியே இருக்கவங்களை பிடிச்சி கஷ்டப்படுத்தி செய்ய சொல்லக்கூடாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, அதாவது ஓரளவு நடந்துட்டு இருக்கவங்களாம் செய்யலாம். நார்மல் ஸ்பீடில் செய்கிறது வந்து எல்லோரும் செய்யலாம். கொஞ்சம் முடியாதவங்க கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. தவறுகளாக செஞ்சாலும் கூட என் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போட்டு இப்படி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புலாம் நான் அப்பப்போ அனுப்பிச்சிட்டே இருப்பேன் நான். இப்போ நம்ம அந்த பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது வலது சைடு 12, இடது சைடு 12 செய்யணும். இது எப்படி ஆரம்பிக்கணும், அதாவது ஆரம்பித்து திரும்ப அதிலே முடிக்கணும். வலது சைடு முடிச்சோன்னா திரும்ப அதே மாதிரி இடது சைடு ஆரம்பித்து திரும்ப இடத்துல அதே மாதிரி முடிக்கணும். அந்த 12 செட்டுங்கிறது தான் இந்த 24ங்கிறது ஒரு சுற்றுங்கிறது. இது மாதிரி ஒரு சுற்று 2 சுற்று பண்ணாலே போதும், ரொம்ப பண்ண வேண்டாம். ஏன்னா இது செஞ்சுட்டு மற்ற உடற்பயிற்சிகள், மற்ற மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்யணும் இல்லையா, அதனால் ஒரே பயிற்சியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நல்லா நீங்கள் தெளிவாக பாருங்கள். நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது முதல்ல இப்படி நின்றுக்கணும். இப்படி நின்றுக்கிட்டு நான் உங்களுக்கு சைடில் கேமரா எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைடில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் அதுக்காக அந்த சைட் வியூக்காக நான் வச்சுருக்கிறேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வலது கை இடது கை ரெண்டையும் வந்து மாறு பகுதியில் வைக்கணும். இதான் முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் கை ரெண்டையும் தூக்கணும், அது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் வந்து குனியணும். குனிஞ்சு நம்ம வந்து கட்டை விரலை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். கட்டை விரலை தொட முடியாது, இருந்தாலும் தொடுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணணும். சில பேருக்கு பார்த்தா பாதிக்கு மேலே குனிய முடியாது, சில பேர் ஃபுல்லாகவே குனிஞ்சிருவாங்க. அது மாதிரி பண்ணுறது. அது 3 ஸ்டெப்பு. முதல்ல ஒரு 3 ஸ்டெப்பை பார்ப்போம். அதாவது இது வந்து 1, இது முதலாவது ஸ்டெப்பு. இது வந்து 2, எவ்வளோ பெண்டாக முடியுமோ பண்ணணும். இது 2வது ஸ்டெப்பு. இது வந்து 3, இது 3வது ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வலது கால் பின்னாடி போகணும். இது 3ல் இருக்கா, 3ல் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வலது கால் இப்படி பின்னாடி போகணும், போய் தலையை அப்படி தூக்கணும். அதாவது இந்த முட்டி கீழே படணும், தலை மேலே போயிடணும். இது பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டெப்பு. இப்படி 5வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பலகை மாதிரி, வீட்டில் 2 வீலர் ஏற்றும் போது பலகை போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பலகை போட்ட மாதிரி மாறுறது. அது வந்து 5வது ஸ்டெப்பு. அதாவது இப்படி இருந்துட்டு அப்படியே சாய் பலகை இந்த மாதிரி ஆயிடணும். இது 5வது ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த முட்டி 2ம் தரையில் படணும், இந்த மார்பு தரையில் படணும், இந்த தாவங்கட்டை தரையில் படணும். இந்த 3 பகுதி மட்டும் தான் தரையில் படணும் உடம்புல. அதாவது எப்படின்னு பாருங்கள். சாய் பலகையில் இருக்கிறோம், அதுக்கப்புறம் முட்டி, மார்பு, தாவங்கட்டை, இது 3 தான். இந்த மாதிரி இப்படி இருக்கணும். சரிங்களா? இது மாதிரி. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அப்படியே பாம்பு தலை தூக்குற மாதிரி எந்திரிக்கணும். பாம்பு தலை தூக்குற மாதிரி எந்திரிக்கணும். கையை அப்படிலாம் பெண்டெல்லாம் வைக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ ஏற்றணும், தலையை அப்படி தூக்கிடணும். இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள் வாங்கணும். இந்த மாதிரி உள்ளே வாங்கணும். இப்படி இது இந்த ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலது காலை முன்னாடி கொண்டு வந்துடணும். வலது காலை முன்னாடி கொண்டு வந்து அதே மாதிரி முன்னாடி எப்படி செஞ்சோம் அதே மாதிரி தான். வலது காலை பின்னாடி கொண்டு போனோம் இல்லையா, இப்போ வலது காலை முன்னாடி கொண்டு வந்து தலையை அப்படியே தூக்கிடணும். அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மேல் நோக்கி போகணும், அதுக்கப்புறம் மார்புக்கு வந்துடணும். நான் திரும்பவும் 1 2 3 சொல்லி, அதாவது 1 2 சொல்லி 12 வலது சைடு திரும்ப ஒரே செட்டாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கையை வந்து இப்படியும் விரிக்கலாம், இல்லை சென்டரும் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வலது சைடு. இப்போ அதே மாதிரி இடது சைடு. இப்போ இடது சைடு பார்த்தீங்கன்னா இடது காலை நம்ம எப்படி பேக்கில் கொண்டு போகிறோம், திரும்ப ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இப்போ நம்ம அரை சுற்று தான் பார்த்துருக்குறோம். இப்போ இன்னொரு அரை சுற்று பார்ப்போம் எப்படின்னு. 1 2 3 4 5 6 இது 7 8 9 10 11 12. அதாவது வலது சைடில் 12, இடது சைடில் 12. இந்த 24 தான் ஒரு சுற்று. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் செஞ்சது. அப்போ இது நிறைய நம்ம உடம்புல இருக்க நிறைய உறுப்புகள், நிறைய அந்த சுரப்பிகளாக கிளான்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். காலைல பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் பண்ணணும். சும்மா ஒரு மூலிகை தேநீர் இல்லைனா மூலிகை காஃபி அது மாதிரி குடிச்சிட்டு செஞ்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு மூச்சு பயிற்சி அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற நல்ல எல்லா உணவுமே நல்ல சர்க்கரையாகவும் நல்ல கொழுப்பாகவும் உங்களுக்கு வந்து நல்ல சோடியம், நல்ல மெக்னீஷியம், நல்ல சிங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். என்னதான் நம்ம ஆரோக்கியமான உணவுகள், எவ்வளோதான் நம்ம இயற்கை உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணி உடம்பை நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமாக வாழ்நாள் முழுக்க மாற முடியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது இன்னும் இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.